ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா 3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில்லி சிக்கனுக்கு எப்போவுமே நம்ம சிக்கன் பீஸ் கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கனில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். சிக்கனில் எல்லா பொருட்களுமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகியிருக்கு, நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, நம்ம சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும், உள்ளே சிக்கன் வேகாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ சிக்கன் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீஸையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேப்சிகம், ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது, வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சாஸ்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சாஸ்லேயுமே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் க்ரீன் சில்லி போடுறதா இருந்தீங்கன்னா மிளகாய்த்தூள் போட வேண்டாம். க்ரீன் சில்லி நம்ம வெங்காயம் கேப்சிகம் தாளிக்கும் போதே க்ரீன் சில்லி போட்டு தாளிச்சிடலாம். அப்படி க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரையாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் அப்படியே நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஆனால் கிரேவியாக பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இதுவே உங்களுக்கு கிரேவி கரெக்டாக இருக்கும். ஒருவேளை கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ கொதித்து கரெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்ச சிக்கனெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சிக்கன் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கும்போது மேலேயும் நல்லா சாஃப்ட் ஆகிரும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுடலாம். இப்போ கடைசியாக ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறதா இருந்தால் கூட மேலே இந்த மாதிரி கடைசியாக தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற சேம் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.